கீழே கருப்பா இருக்கா, ப்ரீ டயபெட்டிக்கா இருக்கலாம், வாங்க பார்க்கலாம். ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னா நம்மளோட பிளட் சுகர் அளவு நார்மலை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு, ஆனா டயபெட்டிஸ் வர்றதுக்கு முந்தின ஸ்டேஜ்னு சொல்றாங்க. இதை கண்டுபிடிக்க HbA1c டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல 5.7ல இருந்து 6.4 வரைக்கும் இருக்கும். ப்ரீ டயபெட்டிஸ் சிம்டம் 1, அதாவது நம்மளோட கழுத்துக்கிட்ட, இடுப்புகள்ல, முதுகுக்கு பின்னாடி திக்கான ஸ்கின்னோட சேர்ந்து கருப்பு கலர்ல இருக்கிறதுங்க. இது வர்றதுக்கு முக்கியமான காரணம் இன்சுலின் அதிகமா இருக்கிறதுனால ஸ்கின்னோட growth இம்ப்ரூவ் ஆகுங்க. அதனால இந்த ஹார்டனிங் ஸ்கின் உருவாகுது. சிம்டம் 2, நம்மளோட கைகள்லயும் கால்கள்லயும் குத்துற மாதிரி நம்னஸ் இருக்கிறதுங்க. நம்ம ஹை சுகர் நர்வ் டேமேஜ் பண்றதுனால இது மாதிரி இருக்கும். நம்பர் 3, தர்ஸ்ட்ங்க. அதிகப்படியான தாகம் இருக்கிறது, எவ்வளவு குடிக்கிறோம் எது குடிக்கிறோன்னே தெரியாம இருக்கிறது. இது வர்றதுக்கு முக்கியமான காரணம் நம்ம உடம்புல இருக்கிற சுகரோட அளவு அதிகமாகறப்போ கிட்னி அதிகமான யூரினேஷனை குளுக்கோஸை வெளியே தள்ளுங்க. அதனால அதிக தர்ஸ்ட் இருக்கும். பண்ணணும், இது ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸுங்க. அதனால நம்ம லைஃப் ஸ்டைல்ல ப்ராசஸ்டு ஃபுட்டு, கொஞ்சம் ஒபேசிட்டியா இருந்தோம்னா வெயிட்டை கொஞ்சம் மேனேஜ் பண்றது, ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ள போகணும். அதை விட ரொம்ப முக்கியம் டெய்லி எந்திரிச்சதும் எக்ஸசைஸ் பண்றதுங்க. எக்ஸசைஸ் பண்றது மூலியமா இன்சுலின் ஸ்பைக் ஆகிறதையும் செல்லோடைய ஆக்டிவிட்டியும் நார்மலைஸ் பண்ண முடியும். ரெண்டு எக்ஸசைஸையும் உங்க லைஃப் ஸ்டைலோட கூட வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 1, முடிஞ்ச வரைக்கும் உட்காந்துட்டு எந்திரிங்க, நல்லா ஸ்குவாட் பண்ணி எந்திரிங்க. 2, புஷ்அப் தாங்க. நல்ல பாடியை வச்சுட்டு நல்லா புஷ் பண்ணி வாங்க. 40 வயசுல இந்த புஷ்அப் ஒரு 30 தடவை பண்ற எபிலிட்டியும், ஸ்குவாட் ஒரு 40 தடவை பண்ற எபிலிட்டி இருந்ததுன்னா உங்களுடைய மஸ்குலர் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும். சுகர் வர்றதையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.